அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் எப்படி அமைய போகிறது, இந்த ஏப்ரல் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் காரணமாக எப்பேற்பட்ட மாற்றங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் உருவாகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் நட்சத்திர பயிற்சியை சந்திக்கிறாருங்க. ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறார். குரு பகவானினுடைய இந்த மாறுதல் உறுதியாகவே சுகஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நகர்வு பல்வேறு வகையில தைரியஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான குருவின் அமைப்பால் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவானினுடைய சுப பார்வை இந்த வேளையில் 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவதோடு பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடையில்லாமல் கைகூடும். பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் பல வகையில ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பல வகையில தனலாபத்தை உயர்த்தக்கூடிய வகையிலும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள், கடன் சார்ந்த நெருக்கடிகள் போன்றவற்றை தவிர்த்து நன்மை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேருவதற்கான நல்ல பல யோக வாய்ப்புகளும் முன்னேற்றம் நிறைந்த சூழலையும் அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வருவதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அற்புதமான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே பல வகையிலிருந்து ராசியின் அதிபதியான குரு பகவானின் அமைப்பு காரணமாக மிக சிறப்பான புதிய வாய்ப்புகளை அனைத்து வகையான பணிகளிலும் சந்திப்பதோடு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் பல்வேறு வகையான சுபகாரியங்களில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி வெற்றி பெறுவதற்கான யோகமும் உறுதியாக உண்டு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சில் தான் நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் 7.5 சனியின் ஆதிக்கம், ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கி இருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகளை, சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழல் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படாத ஒரு மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சனி பகவானினுடைய அமைப்பு உறுதிப்படுத்துகிறது. எனவே எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் பெரிய அளவில் தடை தாமதம் ஏற்படாது. ஆனால் இந்த தருணத்தில் உறுதியாகவே 7.5 சனியின் ஆதிக்கத்தில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்குவதால் அனைத்திலும் பொறுமையும் நிதானமும் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு சிறப்பாக பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டும் என்பதை சனி நல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே அவசரம் எதிலும் நிச்சயமாக காட்டக்கூடாது. அவசரம் இல்லாமல் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டால் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான இனிமையும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை உங்களுக்கு அமையும் என்பதை திட்டவட்டமாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் எடுத்து காட்டுகிறாருங்க மீனராசிக்காரர்களுக்கு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ஜென்மசனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள்ல எந்தவிதமான தடையும் ஏற்படாது. புத்திரக்காரகராக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வதால் பல இனிமையான வாய்ப்புகள் உறுதியாகவே புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள் போன்றவை இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமைவதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு ஜென்மத்தை விட்டு விலகுகிறாருங்க. திருக்கணிதத்தின்படி விரயத்தில் நுழைகிறார். மோட்சக்காரகரான கேது சப்தமத்தில் இருந்து யோகஸ்தானமாகிய 6இல் நுழைவது அமோகமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய அற்புதமான வாய்ப்பை அள்ளி கொடுக்கிறது. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம் உறுதியாகவே 7.5 சனியில் ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகள், நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தெறிந்து புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக மாற்றிக் கொடுக்க போகின்றன நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது. எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நல்ல மாற்றம் நிச்சயம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வலுவாக
உச்சமாக வீற்றிருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக 7ஆம் தேதி முதல் அற்புதமாக பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் நுழைகிறார். பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மங்களகாரகன் வருவது உறுதியாகவே பல்வேறு வகையான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடை, விற்கக்கூடிய நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடை போன்றவை விலகி நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக மீனராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஸ்தானத்தில் நுழைந்து உச்சம் பெறுகிறாருங்க. ஜென்மராசியை விட்டு சூரியன் விலகுவது இந்த ஏப்ரல் மாதத்தில் அலைச்சல் சிரமம் குறைவதோடு உடல்நல சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகளும் கட்டுக்குள் வருவதற்கான யோகத்தை உருவாக்குவதோடு தனஸ்தானத்தில் அவர் உச்சம் பெறுவதால் உறுதியாகவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் வாய்ப்புகள் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அலைச்சலும் சிரமமும் இல்லாமல் சந்திப்பதற்கான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரன் வக்ரகதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் என அனைத்து வகையான எதிர்பார்ப்புகளும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுங்க. உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் நினைத்தபடியே கனக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அற்புதமான அதிர்ஷ்டமும் யோகமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் தாமதமின்றி கைகூட போகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் விரயத்தில் துவக்கத்திலும் 10ஆம் தேதிக்கு பிறகு மிக வலுவாக ஜென்மத்திற்குள்ளும் நுழைகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் வலம் வர போகிறார். எனவே வித்யாகாரகரான புதனினுடைய இந்த மாறுதல் விரயத்தில் இருந்து தனஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய வேளையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே தயக்கமில்லாமல் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி மாறி வலம் வந்தாலும் பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பை வளரை சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே சந்திரனின் அமைப்பு இந்த தருணத்தில் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு உறுதியாகவே மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது.